6வது வசனத்தில் 105ஆம் சங்கீதத்தில் அவருடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவருடைய பலனின் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். தலைச்சன் பிள்ளைகள் அத்தனையும், தலைச்சன் பிள்ளைகள்னா என்ன? அவருடைய முதற் பலன் எல்லாத்தையும் சங்கரித்தாராம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அது கவனிச்சிங்களா? ஓட்டாண்டியா போயிட்டாங்க, ஒன்றும் கிடையாது, பிச்சைக்காரன மாதிரி ஆயிட்டாங்க, அடிமைப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு வேலை வாங்கப்பட்டு ஆயிட்டாங்க, ஒன்றும் கிடையாது அவங்கள்ட்ட. கிளம்பும் போது என்ன நிலையில் இருக்காங்கன்னு சொல்றாரு, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எல்லாத்தையும் கேட்டு வாங்க சொன்னார். இதில் என்ன அதிசயம்னா, கேட்டோன்னு அவன் கொடுத்துட்டான். ஏன்னா அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, எல்லாம் சாக போறீங்க, உங்கள் வீட்டிலலாம் சாவு நடக்க போகுதுன்னு சொன்னோன்னு அவன், ஐயோ போய் தொலைங்க சீக்கிரம், எப்போ கிளம்புறீங்க சொல்லு, நான் என் வீட்டில் இருக்கிற அத்தனையும் கொண்டாந்து உனக்கு கொடுத்துட்றேன், வெள்ளியும் பொண்ணு எடுத்துகிட்டு போய் தொலை அப்படின்ட்டு எல்லாரும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. நீங்கள் கேட்கலாம், இப்படி ஒரு பகற்கொள்ளையே கடவுள் பண்ணலாமா? கடவுளா இவர் பகற்கொள்ளைக்காரராக இருக்காரு அப்படின்னு. இல்லை இல்லை, இவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் செஞ்சதில் நியாயம் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு சம்பளத்தை கொடுக்காம வேலையை வாங்கியிருக்காங்க. அவங்க தேசத்தையே டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்க செங்கலை செய்ய வச்சு கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அவங்க எகிப்து தேசம் அவ்வளோ மகிமையான தேசமாக விளங்குனதுக்கு இவங்க தான் காரணம். இந்த அடிமைகள், இத்தனை லட்சம் அடிமைகள் வேலை செஞ்சு வெறும் அரை வைத்து கஞ்சிக்கு அண்ட ஒரு குடிசைக்காக வேலை செய்திருக்கிறாங்க, ஒரு சம்பளம் இல்லாமல். பரலோகம் அதெல்லாம் கணக்கு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்குது பத்திரமா, எவ்வளோ டியூன்னு. கத்தரை மாதிரி ஒரே நாளில் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய எந்த கோர்ட்டும் கிடையாது இந்த உலகத்தில். ஒரே நாள் ஓவர் நைட்டு அவ்வளவு சம்பள அரியரசையும் இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டியோட சேர்த்து வாங்கி கொடுத்தாரு. அதுதான் அங்கே நடந்தது. இதெல்லாம் பகற்கொள்ள கிடையாதுங்க. நீதியுள்ள நியாயாதிபதி நியாயத்தை அங்கே செய்கிறார். அவர் கையை எடுத்து அசைச்சார்னா அங்கே நடக்கிறதே வேற. மரியாதையை கொண்டு வந்து தர்றான். அங்கிருந்து கிளம்புகிறார்கள். ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க ஒரே நைட்ல அவங்களுடைய கதை மாறுது. கிளம்பும் போது வெள்ளியோடும் பொண்ணோடும் கிளம்புறாங்க. கடவுளுக்கு தெரியுது அவன் போற இடத்துல எல்லாம் தேவைப்படும். கடவுளுக்காக வாழ போகும்போது தேவைப்படும்னு தெரியுது. ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, கடவுளுக்காக வாழ்றதுக்கு காசு பணமெல்லாம் தேவையில்லையா, மனம் இருந்தா போதும். ஆமா, மளிகை சாமான்லாம் ஃப்ரீயா தானே கிடைக்குது, மனம் இருந்தா எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிருமா? சிலதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கருணையினால கஷ்டப்படுறவங்களுக்காக கொடுக்குறாங்க. அதுக்குன்னு எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி பேசுகிற. வெறும் மனம் இருந்தால் போதும்யா, நம்ம காசெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என் 2 பிள்ளைகளுக்கும் வேண்டிய எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரமே தப்பான ஸ்தோத்திரம் அது.